செல்லாண்டிபுரம்ன்ற ஒரு ஊர்ல மாடசாமின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு சாப்பாட்டு ராமன். சாப்பாடு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுவான். அவனுக்கு 2 பசங்க, ஒரு மனைவி இருந்தாங்க. வீட்ல ஒரு சட்டி சாப்பாடு சமைச்சாலும் அதுல பாதியசா இவனே சாப்பிட்டுருவான். இதனாலேயே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவன சாப்பாட்டு ராமன், குண்டா இந்த மாதிரி பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள், ஏன எப்போ தான் நீங்கள் நான் சொல்கிற பேச்சை கேட்பீங்க? இப்படியே தின்னு தின்னு வயிறு பானை மாதிரி ஆயிக்கிருக்குது. நான் என்னடி பண்றது? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்றேன். உனக்கு பசிச்சா நீ சாப்பிட்றல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சரி சரி, எனக்கு பசிக்குது, சோத்தை கொண்டு வா. இப்படி டெய்லியும் அவங்க வீட்ல ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவங்க மனைவிக்கு மாரசாமி இந்த மாதிரி சாப்பிடுறது கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்பா, நீ ஏன்பா எப்ப பார்த்தாலும் இப்படி தின்னி மாடு மாதிரி தின்னுகிட்டே இருக்க? ஊர்ல எல்லாம் உன்னை பத்தி பேசும்போது எங்களுக்கு அசிங்கமா இருக்குப்பா. இப்படி தினமும் அவங்க வீட்ல ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்கும். அப்படி ஒரு நாள், ஐயோ, வயிறு வேற பசிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. வீட்டில் வேற என் பொண்டாட்டி சாப்பாடு செய்யல. சரி, எங்காவது கல்யாண மண்டபத்தில் போய் சாப்பிட்டுக்கலாம். டேய் சோமசுந்தரம், வாடா, பக்கத்து ஏரியால ஏதோ கல்யாணம் நடக்குதுடா. அங்க கல்யாணம், சாப்பாடு போடுவாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டு வரலாம், வா. ஏன்டா சோத்து முட்டை, உனக்கு இதே வேலையா போச்சாடா? யாருன்னே தெரியாம அந்த கல்யாண மண்டபத்துல போய் சாப்பிட்டு நம்ம அசிங்கப்படணுமா? சரிடா, கல்யாண மண்டபத்தில் தானே சாப்பிடக்கூடாது. எங்கேச்சு கோயிலில் அன்னதானம் போடுவாங்கல்ல, அங்க போய் சாப்பிட்டு வரலாம், வா. இப்படி மாரசாமிக்கு எப்ப பார்த்தாலும் பசியா இருக்கும். அவனோட பசிக்கு வீட்டுல சாப்பாடு போட முடியவில்லை. அதுவும் இல்லாம கடையில போய் சாப்பிட்டா ரொம்ப விலை அதிகமா ஆகும். வீட்லயும் காசு தரமாட்டாங்க. அதனால மாடசாமி ஏதாவது கோயில்லையோ இல்ல கல்யாண மண்டபத்திலேயோ தேடி தேடி போய் சாப்பிட்டு வா. அப்படி ஒரு நாள், ஆஹா, கோயில் ஏதோ கெடா வெட்டுறாங்க போல. இன்னைக்கு செம்ம விடுந்துதான், ஒரு புல் கட்டு கட்டிட வேண்டியதுதான். அடே மானசாமி, வாப்பா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்த. என்னடா ஊரே வந்துருச்சு, இன்னும் ஆளை காணோன்னு பார்த்த. அதானே, சாம்பார் சாப்பாடு போடும்போதே மாடசாமி பறந்து கட்டிட்டு வருவான். இன்னைக்கு வேற கெடா வெட்டு, அதுலயும் மட்டன் கிரேவி, சிக்கன் பிரியாணி, காடை வறுவல், காடை முட்டை இதெல்லாம் செஞ்சிருக்கு. மாடசாமி இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிருவா. அப்படி எல்லாரும் மாடசாமிக்கு சாப்பாடு கொடுத்தாலும் ஒரு ஓரவஞ்சனை வச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் சாப்பாடு போடுவாங்க. இது அவங்க மனைவிக்கு பிடிக்காது. ஏங்க, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன், நம்மளை வர சொன்னான். உங்ககிட்ட மரியாதையாக சொல்கிற, அங்கே வந்து உங்கள் வேலையை காட்டிடாதீங்க அப்படின்னு மாடசாமியும் அவங்களோட பசங்களும் அவங்க மனைவியும் அவங்க மனைவியோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறாங்க. என்ன அனிதா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. உங்கள் வீட்டுக்கார் நல்லா இருக்காங்களா? பசங்களாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கடி. வீட்டுக்காரரும் பசங்களும் வெளியில போயிருக்காங்க. நீங்க உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? டீயா காப்பியா? அப்படின்னு கேட்டதும் மாடசாமியோட மனைவி மாடசாமி பார்த்து எதுவும் கேட்காதன்னு கண்ணு காமிக்கிறாங்க. ஆனா அம்மாடி, ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுமா, ரொம்ப பசிக்குதுமா எனக்கு. அப்படின்னு கேட்டதும் அவங்க சாப்பாடு போடுறாங்க. ஒரு சட்டி சாப்பாடு வச்சதுல ஒரு சட்டி சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. ஏண்டி தனலக்ஷ்மி, உன்னோட புருஷனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாதா? நாங்களே எங்களுக்காக சாப்பாடு வச்சிருக்கோம், அதையும் உங்க புருஷன் ஒத்த ஆளை தின்னு தீத்துட்டான். எப்படிடி உன் புருஷனை சமாளிக்கிறீங்க? அப்படின்னு கேட்டதும் தனலக்ஷ்மி ரொம்ப அசிங்கத்தோட வீட்டுக்கு திரும்புறாங்க. அந்த இரவு, யோ, நான் இப்போ சொல்கிறேன், இனிமே உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது. அப்படியே நீ இந்த வீட்டில் இருந்தாலும் உனக்கு சோறு கிடையாது, வெறும் தண்ணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி மாடசாமிய ரொம்ப திட்டிறாங்க. சாப்பாடும் போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதனால மாடசாமி 2 நாளா சாப்பிடாம இருந்தா. ஐயோ, வயிறு பசிக்குதே, வயிறு பசிக்குதே, சாப்பாடு வேணுமே, சாப்பாடு வேணுமே, யாராச்சும் சாப்பாடு கொடுங்களே. அப்படின்னு மாடசாமி ஒரு பிச்சைக்கார ரேஞ்சுக்கு ஆயிட்டான். என்னப்பா மாரசாமி இது? கோயில்ல கறி விருந்து சாப்பிட்டு வந்து ஜம்முன்னு படுத்துட்ட போல. அட ஏப்பா, நீ வேற சும்மா இரு. நானே என் பொண்டாட்டி என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டான்னு கவலையில இருக்க, அதோட பசிலையும் இருக்க. என்னப்பா சொல்ற மாரசாமி? உன் பொண்டாட்டி உன்னை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாளா? ராமாப்பா, நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்க?
நானே பசி மயக்கத்துல காது அடைச்சு போய் உட்கார்ந்துருக்கேன். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுப்பா. ஐயோ, என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிட்டா. எனக்கும் சமைக்க தெரியாது. நானே கடையில தான் போய் சாப்பிடணும். நீ கடையில சாப்பிடுந்துருன்னா 10 புரோட்டா கேப்பியே. அவ்வளோ காசுக்கு நான் எங்க போவ? அரேப்பா, நீ வேற. எதை பார்த்தாலும் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு சாப்பிட்ற ஐட்டமாவே தெரியுது. கண்ணு வேற மங்கிட்டு போகுது, காதும் கேட்க மாட்டேங்குது. எனக்கு இருக்கிற பசிக்கு 2 பரோட்டா வாங்கி கொடுத்தா அதுவே போதும். உனக்கு புண்ணியமா போகும். அப்படின்னு மாடசாமி வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். அட கடவுளே, ஒரு மனுஷன் நல்லா சாப்பிட்றான்னு சொல்லி இப்படி பண்றாளே. சரி வா, உனக்கு கடையில போய் ஏதாச்சும் புரோட்டா வாங்கி தரேன். அப்படின்னு அந்த ஊர்க்காரன் மாடசாமிய கடைக்கு கூட்டிட்டு போற வழியில மாடசாமி தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ அங்க இருந்த ஊர் மக்கள் ஏப்பா, மாடசாமிக்கு என்னப்பாச்சு? மயக்கம் போட்டு கிடக்குறான், தூக்குங்கப்பா. அப்படின்னு சொன்னது மாடசாமி ரொம்ப தயங்கி தயங்கி பார்த்தான். அப்போ அந்த ஊர்க்காரன் சொல்றா, அட ஏங்க நீங்க வேற, அவனே அதிகமா சாப்பிடுறான்னு சொல்லி அவன் பொண்டாட்டி அவனை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டான். அவன் பசியில மயக்கம் போட்டு விழுந்துட்டான். சாப்பிட்டு 2 நாள் ஆச்சாமா. அப்படின்னு சொன்னதும் அந்த ஊர்க்காரங்கள்ல ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்காரு. அவர் இப்படி சொல்றாரு. அட கடவுளே, இவனை பார்த்தாலே பாவமா இருக்கியா? ஒருத்த நல்லா சாப்பிட்றான்னு சொன்னதுக்காக இப்படியாப்பா பண்ணுவாங்க? நீ என் கடைக்கு வாயா, எவ்வளவு வேணா சாப்பிடு. காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அப்படின்னு அந்த கடைக்கார சொன்னதும் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி சொன்னாங்க. யோ, நீ என்னையா, அவன் எவ்வளவு சாப்பிடுவான்னு தெரியுமா? அதனால என்ன, சாப்பிட்டு போகட்டும். நீ அவனுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டாம். நாங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து காசு போட்டு உனக்கு உதவி பண்றான். உன்னோட நல்ல மனசுக்கு உன்னோட ஹோட்டல் எங்கேயோ போயிடும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டல்காரும் ஊர் மக்களும் எல்லாரும் சேர்ந்து மாரசாமிக்கு நன்றாக சாப்பாடு போடுறாங்க. அப்போ அந்த வழியா அவங்க மனைவியும் வராங்க. யோ புருஷா, உனக்கு இந்த ஹோட்டலில் என்னையா வேலை? நானே உன்னை வீட்டை விட்டு அடித்து துரத்துனல்ல, இங்கே வந்து கறந்துக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? என்னால் இந்த கடன் எல்லாம் கட்ட முடியாது. அப்படின்னு அவ மனைவி மாடசாமிய திட்டுறாங்க. அதுக்கு அந்த ஹோட்டல்காரு இப்படி சொல்றாரு. ஏம்மா, அவனை பார்த்து உனக்கு பாவமா தெரியலையா? ஆமா, அவ உன்னோட கட்டின புருஷன் தானே. எதுக்குமா அவனை இப்படி கொடுமைப்படுத்துற? ஒருத்தன் சாப்பிட்றானா அது கடவுள் கொடுத்த வரம். நம்மளால அவ்வளவு சாப்பிட முடியாது. புருஷனை முதல்ல மதிக்க தெரிஞ்சுக்கோமா. அப்படின்னு அந்த கடைக்கார சொன்னதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க. அண்ணே, உங்களுக்கு என்ன தெரியும்? இவர் எவ்வளோ சாஃப்ட்வேர் தெரியுமா? மாதத்துக்கு 2 மூட்டை அரிசி வாங்கினாதான் இவ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். காசு பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? அம்மாடி, நீ காசு பணத்தை பார்க்காம உன் புருஷனோட மானத்தை பாருமா. இந்த மாதிரி வயிறு நல்லா சாப்பிட்றதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். உன்னால இந்த 2 நாளா மாடசாமி எத்தனை பேர்கிட்ட பிச்சை எடுத்திருப்பான் தெரியுமா? இனிமேலாவது காசு பணத்தை பார்க்காம உன்னோட புருஷனை பாருங்க. அப்படின்னு சொன்னதும் தன்னோட மனைவி தன்னோட தப்ப உணர்ந்து கொண்டு அவனுடைய புருஷனை தன்னுடைய வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வயிறு நிறைய சாப்பிடுற குணம் இருந்துச்சுன்னா அதை என்னைக்கும் ஒரு குறையா நினைக்காதீங்க.